என் வாழ்க்கையே வீணாக போச்சு. இதில் எனக்கு நேரமும் சரியில்லை, எனக்கு ஒன்றுமே சரியாக அமையல. நான் பிறந்ததே வேஸ்ட்டு தண்டம். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். என் வேதனையை பார்த்தீங்களா, என் சோதனையை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நான் 2 மணிலேருந்து இந்த துணியெல்லாம் துவைச்சேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இவ்வளோ துணி துணி துவைச்சி கஷ்டப்பட்டு இந்த கொடி ஃபுல்லாக காய வச்சுருந்தேன். காய வச்சுட்டு சப்பா அப்படின்ட்டு அப்படி திரும்புகிறேன், ஃபுல்லாக அறுத்துட்டு கொட்டிடுச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி அள்ளி போட்டு வச்சுருக்காங்க மண்ணோட. இங்கே பாருங்கள், கிட்ட வந்து காட்டுறி பாருங்க நண்பர்களே, எல்லாம் துவைச்ச துணி எல்லாம் மண்ணாக போயிடுச்சு. எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது. என்னடி சிரிக்கிற? நான் வேதனையாக இருக்கிறது உனக்கு சிரிப்பாக இருக்கா? சரி, இங்கே பாருங்கள், என் தங்கச்சி பிள்ளை தான் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். சிரிக்குது, எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது நண்பர்கள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு துவைச்சேன் தெரியுமா? இன்றைக்கி வந்து +1 எக்ஸாம் டியூட்டிக்கு போயிட்டு வந்து வெயிலுன்னு கூட பார்க்காம ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து பைப்பு தண்ணி இன்றைக்கி வரல. தங்கச்சி வீட்டில் வந்து கிணத்து தண்ணி பிடிச்சி கஷ்டப்பட்டு இவ்வளோ துணி பவுடரில் துணி சோப்பே போட்டுமா துணி கஷ்டப்பட்டு துவைச்சி எல்லா துணியும் இப்படி காய வச்சு எல்லாம் கொட்டிடுச்சு. மண் இதோ ஒரு மாடியாக இருந்து சிமெண்ட்டு தரையில் விழுந்தா கூட டக்குன்னு அடுத்த லைட்டாக அலசிட்டு அடுத்த கொடி கட்டி காய வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மண் தரையில். இதை நான் எப்படி தான் இப்போ வந்து அலசினாலும் இது போவாதுன்னு நினைக்கிறேன். இதை மறுபடியும் நான் துவைக்கணும், ஃபுல்லாக துவைக்கணுங்க. பாருங்கள் எம்பூட்ட துணி. கடவுளே, இந்த வெள்ளை சட்டையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. ஏற்கனவே எனக்கு ஒழுங்காக துணி துவைக்க தெரியாது. இந்த கொடுமையில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் வீட்டில் எல்லோரும், என் மகன் கூட என்ன கழுவி ஊற்றுவான், ஒழுங்காக துணி துவைக்க தெரிலன்ட்டு. பாருங்க, அப்படியே கொடி அறந்துச்சு. இது அறந்து எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே புலம்பலி. நான் கடைசிப்பெல்லாம் புலம்பிட்டே தான் இருக்க ஒன்று மாட்டிருக்கு. ரோட்டில் போகிறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க என் கதையை பார்த்து. பூட்டு துணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போய் அலசணும். இதானி எப்படியோ 2 பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இந்த 2 பக்கெட்லேயும் ஃபஸ்ட்டு நனைச்சாச்சு. இப்போ மாறி இதில் மோட்டரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அலசி எடுத்துகிட்டு போகும். இது தங்கச்சி வீடு வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம். இங்கேருந்து ஈர துணியை என்னால் தூக்கிட்டு போக முடியல. அதுக்கு தான் பேசாமல் இவங்க கொடியிலே காய வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு காய வச்சுட்டு திரும்புகிறோம். விழுந்துருச்சு நண்பர்கள். ரொம்ப மனசு கஷ்டமாக. என்னால் முடியல, எனக்கு ஏற்கனவே கழுத்து தேய்மானம் கொடுத்துருக்கு. கையால் அதிக வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு நல்ல லைட்டாக துணிக்கும் வலிக்காமல் தரைக்கும் வலிக்காமல் துவைச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி பெரிய சோதனை வந்துருச்சு. சரி விடுங்க, வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிச்சிட்டோம், அதில் இதுவும் ஒன்று. எந்த சோதனை வந்தாலும் பார்த்து தானே ஆகணும். மண்ணெல்லாம் போயிடுமோ போவாதோ கடவுளே, மண்ணெல்லாம் போயிடுப்போம். அண்ணன் கூட மேலே அரசு அண்ணன் கூட கழுவிட்டேன். 2 ஏனமா பாதியாக கொட்டிடுச்சு அலசுமா. கடவுளே, எப்படியெல்லாம் கடவுள் என்ன சோதிக்கிறார் பத்தியா? சரி, டென்ஷனா ஆகுது. எல்லாம் வெறும் மண்ணு. வெறிச்சி அஜய் ட்ரெஸ்லாம் போலாம் கிடி. என்ன பெருமா முடிஞ்சதா இல்லையா? இருடி, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குடி. பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கு சரி. எனக்கு அது கரெக்டாக 3:45 துணி தான் வைக்கிறாங்க. பூட்டு துணி உன்னை தேடி என் ஃப்ரெண்ட் வந்துருக்கு. யாரு? வாத்த. சரி விடு, வாத்து ஃப்ரெண்டாக இருக்கிறது பெரிய விஷயம். இல்லை என்ன பார்த்தா காணும்? பைப்பில் அங்கே தண்ணி வரலையே, இங்கே என்ன மோட்ரு போட்டு துவைக்கலாமேன்னு கொஞ்சம் அல்ப ஆசைப்பட்டுட்டேன்.
என்னடி மண்ணு ஒட்ட ஒட்ட போகவே மாட்டேங்குது. உங்கள் வாசலில் கடந்த பொட்டை மண்ணு ஃபுல்லாக எங்கள் துணியில் தான் இருக்குது. உங்கள் வாசலில் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்பா ஒரு வழியாக முடிஞ்சிக்கிற கடவுளே. உங்கள்கிட்ட துணியை எடுத்து போய் முதல்ல காய வைக்கணும். அப்பா பயங்கரமாக வேர்க்குது. கரெக்டாக இப்போ மணி நான் 7 ஆகுமா, 6:45. 6 ஆயிடுச்சா? அம்மா தூக்கம் இல்லையே. ஆமாம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு இது மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ துணி இல்லை, ஒரு 4-5 துணி, ஒரு 5-6 துணி இப்படி தான். அதை வந்து நான் உடனே அலசி காய வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நடந்திருக்கும் உங்களுக்கும். ஆனால் வந்து சிமெண்ட்டு தரையாக இருக்கும், மாடி மொட்டை மாடி இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராமத்தில் பொட்டை மண்ணில் இந்த வேலை நடந்தது அவங்களுக்கு. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப, இது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் என்னால் மூச்சு வாங்குது. துவைச்சி துணியை கட்டும்போது டிசைன் டிசைனாக கட்டிடுறோம். ஆனால் பழஞ்சிலவே கட்டினாலும் சரி துவைச்சி தானே ஆகணும். அது கட்டும்போது தெரிய மாட்டேங்குது, துவைக்கும் போது தான் அதோட அருமை தெரியுது. முடியல, இவ்வளோ கஷ்டப்பட்டு துவைச்சி காய வச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. நான் ஒரு சின்ன விஷயத்த கூட அவ்வளோ யோசிச்சுட்டே இருப்பேன், இப்படி போயிடுச்சேன்ட்டு. அதுக்கு கடவுள் எனக்கு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்காரு. சரி விடு, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான், ஏற்றுக்கிட்டு தான் நான். கடவுள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு தான். எவ்வளவோ லைஃப்பில் ஏமாற்றிட்டாரு கடவுள், எவ்வளோ நல்ல விஷயங்கள பறிச்சுட்டாரு. அதையே சகிச்சுட்டு இருந்துட்டோம். அதில் இது ஒன்று. சரி ஓகே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சன்னா பண்ணிதான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். நாளைக்கும் எனக்கு வந்து +2 எக்ஸாம் டியூட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். அப்படி எனக்கு டிராஃபிக் டியூட்டி தான் வரும். அதனால் 2 நாளாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல, ரீல்ஸ் எதுவும் எடுக்க முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தம்பியும் அப்பாவும் துளசி மாசி பஜெல்லாம் அறுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க கொல்லையில். போனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், வீடியோ எடுக்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி போக முடியல. ஏன்னா ஏதோ காய வச்சுட்டு சீக்கிரம் போயிடலான்ட்டு பார்த்தா இதுதான் 2வது வேலை வச்சிச்சு. இங்கே நல்லா இருட்டிடுச்சு. அவங்க நேர கொல்லையிலேருந்து கிளம்பிட்டாங்களா இல்லை நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் போனால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க 2 பேரும் தான் அறுத்துட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சுதா என்னன்னு தெரில. சரி ஓகே, பாய் நண்பர்களே.